நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், தப்பட்னு ஒரு படம். நீங்க பாத்துருக்கீங்களா அந்த படம்? நான் இல்ல கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். தப்பட் அப்படின்றது அறையாது. ஆமா. அந்த படம் வந்து என்னன்னா, அந்த ஹீரோயின் வந்து அரைஞ்சிருவாரு, அவங்க கணவர் வந்து அரைஞ்சிருவாரு. அந்த அறைக்காக டிவோர்ஸ் நடக்கும். எனக்கு படம் பார்க்கும்போது அது எப்படி ஒரு அறைக்கு எப்படி டிவோர்ஸ் வாங்கலான்றதுதான் என்னுடைய பார்வையா இருந்தது அந்த படத்தை பார்க்கும்போது. பட் ஃபுல்லா ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாங்க, அந்த அரைஞ்சதுன்றது எவ்வளவு தப்பு, எப்படி சுயமரியாதைக்கு எதிரான ஒரு விஷயம்னு. அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு உறுதியா இருந்தா அதை இல்ல, அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்றேன். அந்த டைம் நான் படம் பார்க்கும்போது என்ன ஒரு அறை தானே, இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்றது எனக்கு பார்க்கும்போது வந்து. பட் அந்த டேரக்டர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு, அப்படி அறையிறதுன்றது எவ்வளவு தப்பு, அது ஒரு சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம், அறையிறதுன்றது நார்மலைஸ் கிடையாது அப்படின்றத ஒரு படத்துல சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஞாபகம் வருது எனக்கு. அறைங்கிறது யார் யாரை அப்படிங்கறதான் விஷயம். அப்ப கணவர் மனைவியை அடிக்கலாம் அப்படிங்கிறது இங்க எழுதப்படாத சட்டமா இருக்கு. இந்த சட்டம் வந்து எழுதப்படாத சட்டம், சட்டத்துல இல்ல, சமூகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. அது உடஞ்சிக்கிட்டு வருது. அதனால பல குடும்பங்கள் நீங்க சொன்ன அந்த 2 எக்ஸாம்பிள்லயும் அவங்களுடைய வேல்யூ, அவங்களுடைய மதிப்பீடுகளின் அடிப்படையில திருமணத்திற்கு விட்டு வெளியே போவது என்பது மிகப்பெரிய தவறு. கணவன் மனைவியை அடிப்பதுங்கிறது சிறிய தவறு. அந்த பெண்ணு அதை வந்து பொறுத்துக்கிட்டோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நீங்க அடிங்க. பழைய ஒரு 45-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நாதா உங்கள் கை என் கன்னத்தில் அறைவதற்காகவாவது பட்டதே அப்படின்ற வசனம் பேசுற அளவுக்கு எல்லாம் இல்ல. முன்னாடி அப்படிலாம் இருந்துச்சு. கோச்சிக்கிற ஒரு கணவர் வந்து அரைஞ்ச உடனே முகம் ரொம்ப சந்தோஷமா இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு அந்த அம்மா பேசும் ஒரு வசனம். அந்த மாதிரி வந்து நிறைய காலம் மாறி வந்துருச்சு. ஒரு படம் பார்த்தேன், சிவகவின்னு, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு தெரியல, நீங்க கூட போய் பாருங்க. அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடாம அந்த பணத்தை வந்து அவர் வேற யாருக்கோ ஏதோ கொடுத்துட்டு இருக்க இதை வந்து இறைச்சிடுவார், பொருளை, அந்த அரிசியெல்லாம் இறைச்சி புறாவோ காக்கையோ ஏதோ சாப்பிட்டுரும். அப்ப சீ அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுவாங்க, குழந்தைகளுக்கு பட்டினி போட்டு விட்டு செய்கிறீர்களே சீ அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்து அவருடைய வந்து கணவனை சீ என்றாயா, கணவனை சீ என்றாயான்னு 2 கையையும் காதுக்கு ஒரு 2 இன்ச் தள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு 30 முறை அந்த வீட்லயே சொல்லிட்டு இறங்கி ரோடோடு நடந்து போயிடுவார். அப்ப அந்த அம்மா பண்ண பெரிய தவறு வந்து கணவனை சீ அப்படின்னு சொல்றதுங்க. இதுதான் வந்து அன்றைக்கு இருந்த சமூகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன். அது இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கிறோம்னு சொன்னா வேற வேறையா மாறி வந்து பெண்களுடைய சுதந்திரத்துக்காக, முன்னேற்றத்திற்காக கல்வி வேணும், படிப்பு வேணும், அவர்களுக்கு வேலை வேணும்னு பல அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் திருப்பி பின்னோக்கி என்ன போகுதுன்னா, திரும்பியும் விமென்ன அவங்க பாடியை கமாடிஃபை பண்ற இடத்துக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தை பொருளாதாரம் வந்திருக்கு. ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி வந்து விமெனை திருப்பியும் வந்து ஒரு கமாடிஃபை பண்ணுது. மென்னுடைய பொருளுக்கு, பிளேட்ஸுக்கு, மற்றதுக்கு இந்த பெண்ணை வச்சு காட்டுறதுன்றா என்னன்னா அது ஒரு கமாடிட்டி. இந்த கமாடிட்டியை அந்த கமாடிட்டியை வச்சு கன்வின்ஸ் பண்றாங்க. அப்படி ஆகும் பொழுது அவர்கள் மீதான வன்முறை என்பது மிக அதிகமாகவும் கேள்வி கேட்பாரற்றும் போயிட்டே இருக்கு.